நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த வீடியோ எண்டு வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் வியாபார சந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அதாவது மேலை நாடுகளில் தாய்ப்பாலை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல். என்ன இது, தாய்ப்பாலை போய் யாராவது விற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மேலை நாடுகளில் அது சாத்தியம். இது ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு செய்கிறாங்க. அதாவது இணையதளம் மூலமாக இந்த ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது மூலயமா தாய்ப்பால் விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் கனெக்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியாவில் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா, இந்தியாவில் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், இந்தியாவில் எண்ணற்ற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜாதி மதம்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்க மாட்டாங்க. நம்ம மற்றவங்க கிட்ட போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம குழந்தை பட்டினியா கூட இருக்கட்டும், அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் மேலை நாடுகள் அப்படி கிடையாது. யார் வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பச்சிளம் குழந்தைக்கு தான் தாய்ப்பால் வாங்குவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற எல்லாருமே தாய்ப்பாலை வாங்கி குடிக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க தாய்ப்பாலை அதிகமாக வாங்கி குடிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த தாய்ப்பாலை குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ அதனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அதாவது இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை குடித்தா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதை யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சிளம் குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்குறாங்க அந்த தாய்ப்பால் ஆன்லைன் மூலயமா. அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பாலை எப்படி நம்ம கேரண்டியாக நம்புறது அப்படின்னா, அது HIV டெஸ்ட் உட்படுத்தப்பட்ட தாய்மார்களிடமிருந்து மட்டும்தான் அந்த தாய்ப்பாலை வாங்குறாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலை குடித்தா தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா நம்மளுடைய அழகு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்கு. சரிங்களா, அது தவறான விஷயம். முடிந்த வரைக்கும் பச்சிளம் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அனைவரும் குறைந்தது 3 முதல் 6 அல்லது 8 மாதம் வரை தாய்ப்பாலை கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். சரிங்களா, ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு பொதுநலன் கருதிய ஒரு தகவல். அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பால் சேல் பண்ணுற அந்த பிஸ்னஸை வியாபாரத்தை யார் கட்டுப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாய்ப்பால் தரமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு அமெரிக்கா கனடா போன்ற இடங்களில் த ஹியூமன் மில்க் பேங்கிங் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 1985 இருந்தே இதை செயல்படுத்திட்டு வராங்க. பட் நம்மளுக்கு புதுசாக தெரியும் அந்த தகவல். பட் ஆனால் இந்த பழக்கம் தாய்ப்பால் வியாபாரம் 1985 இருந்தே இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தகவல் இது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நன்றி.